எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப்பு. இதுதான் தொக்குக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. சும்மா வெறும் கடாயில் வந்து நம்ம இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கருவை விட்டுடாதீங்க, அப்போ கசக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வறுப்பட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்காதீங்க, தக்காளி சீக்கிரம் நல்லா அரைப்படாது. அதனால் பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். தொக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதோடய வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டது, நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து அதை பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் பொரிஞ்சிட்டுது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி இருந்ததுன்னா தொக்கு சீக்கிரம் வீணாக போயிடும். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே டேரெக்டாகவே போட்டுடலாம். நடுவில் பூண்டு வரப்போ நல்லாயிருக்கும், வாயில் வரப்போ நல்லாயிருக்கும். இப்போ பூண்டை வந்து நல்லா வதக்கணும். அதில் வந்து ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் அதில் போட்டுடலாம். இப்போ கொதிச்சுட்டு இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போடக்கூடாது, வெறும் மிளகாய்த்தூள் இருக்கிற தனி மிளகாய்த்தூள் அதுதான் சேர்க்கணும். நான் அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காது, பட் கலர் நல்லாயிருக்கும் தொக்கோட, அதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து இதில் உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக தொக்கு பதத்தில் வரப்போ உப்பு வந்து கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது தான். இப்போ உப்பை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு கொதிக்க விடுங்க. ஏன்னா இது வந்து இது அங்கேயும் இங்கேயும் தெளிக்கும், மேலெல்லாம் பட்டுதுன்னா சுட்டுடும். அதுக்காக மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மூடியை போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா சுண்டி வந்துட்டுது. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம் இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம தொக்கு வந்து ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் தயிர் சாதம், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே ரோட் ட்ரிப்லாம் போனோன்னா இதை தான் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இங்கே என்ன தான் பீட்சா, பர்கர்லாம் கிடச்சா கூட நம்ம ஊர் சாப்பாடை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் சாதம் பண்ணிக்கிட்டு இந்த தொக்கை போட்டுட்டு சாப்பிடுவோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ இன்னையோட குரல் பார்த்துடலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
அதுக்கு என்ன பொருள்னா, இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் என்றுதான் அதுக்கு பொருள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.